Hi, this is Dr. Ushanandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. இதை ஒரு மாடர்ன் டே அப்ளிகேஷனோட சேர்த்து நான் உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். நம்ம ஃபேஸ்புக்ல ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம், ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா அந்த ஃபேஸ்புக்ல இருக்கிற கண்டென்ட் ஃப்ரீ, கரெக்டா? நம்ம ஓலா ஊபர் அப்படின்னு கார் புக் பண்ணி போறோம். ஆனா ஓலாவோ ஊபரோ எந்த ஒரு காரையும் ஓனர்ஷிப் கூட அவங்க கிட்ட கிடையாது. நம்ம ஜொமேட்டோ ஸ்விக்கில சாப்பாடு புக் பண்றோம். ஆனா அவங்க கிட்ட ஒரு ஹோட்டல் கூட கிடையாது. ஒரு சாதாரண தட்டுக்கடை கூட ஜொமேட்டோவோட ஓனர்ஷிப்ல வராது. அப்போ நமக்கு ஃப்ரீயா இந்த சர்வீசஸ் எல்லாம் ஆஃபர் பண்றாங்க. நிறைய இடத்துல நமக்கு ஃப்ரீயா நன்கொடைகள் கொடுக்கறாங்க. ஃப்ரீயா கவர்மெண்ட் ஆஃபர்ஸ் நிறைய வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம அதுக்கு என்ன செலவு பண்றோம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா? அங்க நம்ம செலவு பண்றது நம்மளோட டைம், நம்மளோட மன நிம்மதி, நம்மளோட மன அமைதி, நம்மளோட உடல் ஆரோக்கியமா கூட இருக்கலாம். சோ இந்த மாதிரி ஹிடன் காஸ்ட், ஃப்ரீயா கிடைக்கிற ஒரு விஷயத்துக்கு கூட ஹிடன் காஸ்ட் அப்படின்றது இருக்கு. அந்த ஹிடன் காஸ்ட் ரொம்ப அதிகமா போகுது நிறைய விஷயங்கள்ல. இந்த காஸ்ட கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கட்டிங் பேக் ஆன் த காஸ்ட்லியான பொருளை வாங்காதீங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற காஸ்ட பார்த்து கட் பண்ணுங்க. நமக்கு தேவையான பார்த்து அதை பிரயோகப்படுத்துங்க. தேங்க்யூ.